Hello friends, welcome back to my YouTube channel. நேற்று நைட்டுக்கு நான் போட்ட வீடியோவில் இன்றைக்கான தங்கம் விலை ஒரு கிராமுக்கு 80 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை அதிகரிக்கும்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அகெயின் மார்னிங்கில் கோல்டு மார்க்கெட் இன்னும் அப்பில் போனனால காலையில் ஏர்லி மார்னிங்லேயே ஒரு வீடியோ ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதாவது இன்றைக்கான தங்கம் விலை ஒரு கிராமுக்கு 250 ரூபாயும் தாண்டி அதிகரிக்க வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருந்தேன். அதே போல் 275 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஏப்ரல் 22, 2025ஆம் ஆண்டு 9,290 ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு. 24 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 10,135 ரூபாய்க்கும், வெள்ளி எந்த மாற்றமும் இல்லாமல் 111 ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ நாளை, அதாவது ஏப்ரல் 23, 2025ஆம் ஆண்டிற்கான தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். தொடர்ந்து புது உச்சத்தை நோக்கி கடந்து சென்ற தங்கம் இன்றைக்கி கொஞ்சம் இளைப்பாறி இருக்குது. அதாவது இன்றைக்கான கோல்டு மார்க்கெட்டில் ஒரு டவுன் இருக்குது. ஸோ இப்போது இந்தியன் டைம் நைட்டு 10 மணி ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்மளுடைய கோல்டு ரேட்டில் ஒரு 70 ரூபாய் முதல் 120 ரூபாய் வரை ஒரு கிராமுக்கு இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இன்னும் ஸ்டாப் ஆகலை, இன்னும் கொஞ்சம் கீழே போயிட்டு தான் இருக்குது. ஒரு வேளை இதே மார்க்கெட் வந்து கண்டினியூ ஆச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இருப்பினும் இது இப்போதைக்கு நைட்டு 10 மணி ஸ்டேட்டஸ் தான். காலையிலக்குள்ளே மார்க்கெட் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகலாம். நம்மளுடைய மார்க்கெட் நாளை காலையில் 10 மணி போல் ஃபிக்ஸ் ஆகும். இடைப்பட்ட நேரங்கள் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கோல்டு ரேட்லேயே மாற்றங்கள் ஏற்படும். அப்படி ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா நாளை காலையில் ஒரு ஷார்ட்ஸ் நான் என்னுடைய சேனலில் போடுவேன். ஸோ நீங்கள் மார்னிங் ஒரு என்னுடைய சேனலை நீங்கள் மானிட்டர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அதிகரிக்கிற மாதிரி இருந்துச்சு. அகைன் மார்னிங்கில் நிறைய அதிகரிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் மார்னிங் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அது மாதிரி இன்னொரு 2 டேஸ்க்கு முன்னாடி நைட்டுக்கும் மார்னிங்க்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஸோ நான் ஷார்ட்ஸ் போடல. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு ஸ்டேட்டஸ், மார்னிங் ஒரு ஸ்டேட்டஸ் இருந்துச்சு. ஸோ ஒரு வேளை இதே நிலைமை அப்படியே வந்து நீடிச்சதுன்னா காலையில் வந்து நான் சொன்ன மாதிரி ரேட்டு குறையும். அப்படி இல்லை இன்னும் கூட டவுனில் போச்சுன்னா இன்னும் அதிகமாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இதை போல் மேலும் நிறையா தகவலை தெரிந்து கொள்ள சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க, உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.